பாவம், தென் மாவட்டங்கள்லாம் பாவம். அவனை இளைஞர்கள் பாவம். நான் இன்னுமே சொல்கிறேன், கல்லர் இளைஞர்களுக்காகவும் கவுண்டர் இளைஞர்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னாக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியல, பாவம். அவனை மீசை பெருசாக வச்சுக்கிட்டு நீ தான் ஆண்ட பரம்பரை, நீ தான் 2 கிராம் இருக்குமா அந்த மீசை மயிறு, அதை வச்சுக்கிட்டு நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு. அவனுக்கு படிப்பு முக்கியம், கல்வி முக்கியம், வேலை வாய்ப்பு முக்கியம். பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு அன்பா பழகணுன்ற சொல்லி கொடுக்காம அவனை போய் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க. எளிய மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஊரில் கலவரம், வெயிலடிச்சாம்பட்டின்னு ஊரில் கலவரமாகி போச்சு. எனக்கெல்லாம் லெசன் அது. ஆக்சுவலி ஊரில் வந்து தலித்தும் நான் தலித்தும் மோதிக்கிட்டாங்க. நான் நினச்சிட்டு அந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு மோசமான இடம் இருந்துச்சு, பஞ்சமாக இருக்குது ஒரு இடம், இன்னொரு இடம் வசதியாக இருக்குது. அந்த பஞ்சமான குடியிருப்பு தான் தலித் குடியிருப்பு. நானாக போய் நினச்சி போய் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கேன், என்னடா நம்ம மக்கள்லாம் இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு அம்மா செம்பில் தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி வச்சுட்டு திருப்பி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, தைரியமாக தண்ணி குடிங்க, நாங்கள் ஒன்றும் எசி விட்டு ஆள் இல்லைன்னாங்க. ஐயோ, அங்கே வசதியாக இருக்கிறவன் வந்து தலித்தாக இருக்கிறான் அந்த ஊரில். என்னடா இது, இவனுக்கு இவ்வளோ இந்த காஸ்ட்டு இருக்க பிறகு. வெள்ளைக்காரெல்லாம் நிறைய கேட்பான். வெளியில் போய் அரங்கில் கேட்கும்போது உங்கள் ஊரில் எப்படா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான். அவன் வந்து இல்லைடா, தலைலேருந்து பிறந்தவங்களாம் பிராமணன், தோல்லேருந்து பிறந்தவங்களாம் சத்திரியன், எடுப்புலேருந்து பிறந்தவங்களாம் வைஷ்ணவன், காலிலேருந்து பிறந்தவன் சூத்திரன். அப்போ நீங்கள் எங்கடா பிறந்தீங்க? அப்போ தான் பெரியார் சொன்ன மாதிரி நாங்கள் தானே அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக. இது என்ன சிஸ்டம் இந்த அவன் கேட்குறான், தலையிலேருந்து எப்படா பிறக்க முடியும் அப்படி ஒன்று வச்சுருக்கான்டா எங்கள் ஊரில். அதை நம்பிட்டு இருக்காங்கடா பல பேர். இந்த மாதிரியான ஒரு சூழலில், ஒரு காஸ்ட்டு சூழலில் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளை விட சிறந்தவர்கள் யாருன்னா சாதாரண பெண்கள்.